வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மனோஜ்குமார். ஸோ நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ன ப்ரீ ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைனாலும் உங்களால் இந்த டேட்டா சயின்ஸை படிக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது நாட் ஓன்லி ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த டேட்டா சயின்ஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தாலே போதும், நீங்களும் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. ஸோ டேட்டா சயின்ஸ் இஸ் அன் இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்ட் தட் யூசஸ் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், ப்ராசஸ், அல்கோரிதம்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ டேட்டா சயின்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குன்னா அதுக்கு கீழே நிறைய டொமைன்ஸ் வரும். ஓகேங்களா? அதில் நமக்கு சயின்டிஃபிக்காக இருக்கும், ப்ராசஸிங், அல்கோரிதம்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கம்ஸ் அண்டர் த டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் கீழே வரும். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா அனாலிசிஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்கோரிதம்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரோக்ராமிங், ப்ராப்ளம் சால்விங் அண்டு நாலேஜ். ஸோ இதெல்லாமே கம்ஸ் அண்டர் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் படிக்கும் பொழுது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா சயின்ஸ்குள்ளே என்னென்னலாம் வரும், மேஜர் ஃபீல்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ஸ் டு யூனிஃபை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் and the related methods in order to understand and analysis actual phenomena with data. ஸோ டேட்டாவை நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு வகையான ஒரு டேட்டா வச்சுட்டு நம்மளால் என்ன விஷயங்கள் என்னென்ன பாசிபிள் இருக்கோ அதெல்லாமே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டேட்டா சயின்ஸ் தான். ஸோ அந்த டேட்டா சயின்ஸ் கீழே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் வரும், மெஷின் லேர்னிங்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த டொமைனில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கும் இந்த டேட்டா சயின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு படிப்பை படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேத்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ரொம்பவே உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸை சேர்ந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடானவங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடானவங்க அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடானவங்க இவங்களுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் ஃபெமிலியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா சயின்ஸ்ன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? அது ஒரு ஃபீல்டு. அந்த டேட்டா சயின்ஸ் கீழே நிறைய டாபிக்ஸ் வரும். கீழே அதாவது டேட்டா சயின்ஸ் இருக்குன்னா அதுக்கு கீழேயே நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்னால், ஃபஸ்ட் டாப்பிக்காக பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு மேஜரான ரோல் இந்த டேட்டா சயின்ஸில் ப்ளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாம். ஸோ அதிலலாம் மோஸ்ட்லி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸும் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஒரு கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதனோட க்ரோத் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அனாலிட்டிக்ஸ்க்கு எல்லாமே இந்த டேட்டா சயின்ஸ் கீழே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒரு சின்ன ஒரு டேட்டாவாக இருந்தாலும், ஒரு லார்ஜ் அமௌண்ட்டாக டேட்டாவாக இருந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டேபிளர் காலம் போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் எந்த விஷயமே புரியாது ஒரு டேட்டாவை. பட் அதுவே ஒரு பை சார்ட்டு இந்த மாதிரியான ஒரு சார்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விசுவலைசேஷன் கான்செப்ட் கம்ஸ் அண்டர் த டேட்டா சயின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் நம்ம கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு இன்புட்டாக இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு மெஷின் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த டேட்டா சயின்ஸ். ஸோ அடுத்தது டேட்டா மைனிங். ஸோ டேட்டா மைனிங் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்றைக்கி 1000 rupees நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா
இன்னும் 10 வருஷம் கழித்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, ஒரு 20 வருஷம் கழித்து எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா மைனிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸோட ரிலேட்டடான ஒன்று தான். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த வேர்டை நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன், இந்த எரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ஸ் அண்டர் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா மற்ற 10 விஷயங்களை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிடுது. ஸோ இது ஒரு பீக்கான இண்டஸ்ட்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் மாடலிங். ஸோ ப்ரெடிக்ஷன், ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த கேமில் இவங்க வின் பண்ணுவாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இது கம்ஸ் அண்டர் த டேட்டா சயின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் சொன்ன உடனே நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான அந்த இதுக்கு போக வேண்டாம். ஸோ டெவலப்மெண்ட் ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ், ஒரு கம்பெனியோட எவாலுவேஷன் அதுவாக இருந்தாலும், ஸோ அந்த டெவலப்மெண்ட் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நம்மளோட க்ரோத்தாக இருக்கலாம். இதெல்லாமே கம்ஸ் அண்டர் த டெவலப்மெண்ட் கீழே தான் வரும். ஓகேங்களா, இதெல்லாமே மேஜரான டாபிக்ஸ். இன்னுமே டாபிக்ஸ் வந்து டேட்டா சயின்ஸில் நிறையாவே இருக்குது. பட் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவே மேஜரான டேட்டா சயின்ஸ் வந்து நமக்கு வந்து இதிலே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் வேணும். ஓகேங்களா, டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்குது. பைத்தான், ஆர் லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது. பட் நம்ம வந்து மோஸ்ட்லி பைத்தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் பைத்தான்லேயே ஆரம்பிச்சிருவோம். லேர்ன் டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான் லைப்ரரிஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ பைத்தானில் வந்து ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம டேட்டா சயின்ஸை படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பைத்தானுக்கு ஒரு டுட்டோரியலே வீடியோவே போட்டிருக்கேன், ஒரு கோர்ஸாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தானில் ஃபர்ஸ்ட் லைப்ரரி பார்த்தீங்கன்னா நம்பை. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டான ஒரு லைப்ரரி. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்கிட்ஸ் லேர்ன். ஸோ தேர்ட் ஒன் பேண்டா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டானது. ஃபோர்த் ஒன் மேட் பிளாட் லைப்ரரி. ஸோ இது வந்து ஒரு கிராஃபிக்கல்ஸ்க்காக, அதாவது ஒரு சார்ட்ஸ் ட்ரா பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிஃப்த் ஒன் டென்சர் ஃப்ளோ. ஸோ டென்சர் ஃப்ளோவும் ரொம்பவே பாப்புலரான ஒரு பைத்தான் லைப்ரரி தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேராஸ். ஸோ கேராஸுங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஜூபிட்டர் அப்படிங்கிறது ஒரு டூல். ஓகேங்களா, ஜூபிட்டர் வந்து ஒரு ஐடிஎல்இ மாதிரி தான், அது வந்து ஒரு டூலாக நாம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கோ லேப், இதுவும் வந்து ஒரு டூல், பைத்தானுடைய ஒரு டூல். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரெசில் பார்த்தீங்கன்னா இது டீப் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த பைத்தானில் வந்து டீப் லேர்னிங் கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு இந்த க்ரெசில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா பைடார்ச். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லைப்ரரிஸ் அண்ட் குறிப்பிட்ட டூல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பேசிக்கானது. ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா சில யூஸ் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ டேட்டா சயின்ஸ் நான் படிக்கிறேன்னா எந்தெந்த டொமைன்ஸில் இது அப்ளிகபிள் ஆகும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ இப்போ இருக்கிற இந்த காலத்தில் சைபர் செக்யூரிட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நாட் ஓன்லி சைபர் செக்யூரிட்டி மட்டும் நான் சொல்லலை. ஸோ இந்த வேர்ல்டு பார்க்க அதாவது வேர்ல்டு வந்து எவால்வ் ஆக செக்யூரிட்டியும் ரொம்ப முக்கியமானதாக ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் நீங்கள் வந்து டேட்டாஸை வச்சு தான் இது பண்ண போகிறீங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒரு பிளேயரோட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் டிவியில் வந்து ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்பொழுது கீழேயே வந்து அனாலிசிஸ் ஓடிட்டுருக்கோம், ரன்ஸு, ஸ்கோர்ஸ் இதெல்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து டேட்டா சயின்ஸோட ஒரு அப்ளிகேஷன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்டு ஃபைனான்ஸ். ஸோ பேங்கிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்டர்நெட் ஆகிடுச்சு, எல்லா பக்கமே இன்டர்நெட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ உங்களோட பேங்கிங் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒருத்தருடைய அக்கௌண்ட்ஸை வந்து உங்களால் இன்டர்நெட்லேயே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ஆகிடுச்சு, எல்லாமே இன்டர்நெட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நெட்வொர்க் ஓரியன்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்லேயும் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சர்ச். ஸோ நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சர்ச் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தேடுறீங்க கூகுள் அப்படின்னா அந்த கூகுள் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த சர்ச் என்ஜின் என்ன பண்ணுன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற வேர்டுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான டேட்டாஸ் ஓரியன்டானது தான் இந்த இன்டர்நெட் சர்ச்சும். அடுத்தது டிஜிட்டல் ஆட்ஸ்.
ஸோ இந்த ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மார்க்கெட்டிங் ஃபீல்டில் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு யூடியூப்பில் நீங்கள் உங்களுக்கு ஆட் தோணினாலும் அல்லது ஃபேஸ்புக்கில் ஆட் வந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை தேடிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஆட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்போ உங்கள் கஸ்டமரோடைய நீடு என்ன, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டா அடிப்படையில் உங்களுக்கு டிஜிட்டல் ஆட்ஸ் வந்து ஷோ ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ். ஸோ ரொபாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் எல்லாமே வரும். ஓகேங்களா? அப்போ டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ரொபாட்ஸ்க்கு வந்து ஒரு டேட்டாவாக தான் போகும். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுட்டு தான் அது ஒர்க் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங். ஸோ சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங், சிசிடிவிஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு வகையான டேட்டாஸை வச்சுக்கிட்டு தான் அந்த இமேஜ் ப்ராசஸிங்கும் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னைசேஷன். இப்போ ஆல்ரெடி எல்லார் மொபைல்லையும் வந்து ஸ்பீச் ரெகக்னேஷன் இருக்குது. பட் இன் ஃப்யூச்சரில் வந்து இன்னமும் வந்து எவாலுவேட் ஆகும். ஸோ அதுவும் சில டேட்டாஸை வச்சுக்கிட்டு தான் யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமிங். ஸோ கேமிங் ஃபீல்டு வந்து இப்போது நிறையா சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் அந்த கேம் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கும் பிடிச்ச மாதிரி என்விரான்மெண்ட்டை வந்து அது கொடுக்குது. அண்ட் என்டர்டைனாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தருடைய டேட்டாஸை வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் பிடிக்கும், ஸோ அது மாதிரியான கேம்ஸ் வந்து கொடுத்தோம்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்து ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐஓடி ஒரு பீக்கான ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த கம்ஸ் அண்டர் ஐஓடி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். டேட்டா சயின்ஸோடைய கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் தான். பட் இன்னும் நிறையவே இருக்குது டேட்டா சயின்ஸில். ஸோ இந்த டேட்டா சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ், ஸோ இப்போ இருக்கிற இந்த கரண்ட் எராவில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்டா சயின்ஸ் ஹெல்ப்ஸ் பிராண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் கஸ்டமர்ஸ் அண்ட் தேர் ரெக்குயர்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பிங் மால் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஷாப்பிங் மாலில் வந்து நிறைய வெரைட்டியாஸ் திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ கிட்ஸுக்கு ஒரு செக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ க்ரோசரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கஸ்டமரோடைய நீடு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் அதிகமாக வந்து விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ க்ரோசரிஸில் இந்த பர்டிகுலர் விஷயத்தை அதிகமாக பிடிச்சிருக்கு, அதனால் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா அதை ஒரு டேட்டாவாக எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அவங்களோட பிராண்டை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது த பிக் டேட்டா இஸ் அ நியூ ஃபீல்ட் தட் இஸ் கான்ஸ்டன்ட்லி க்ரோவிங் அண்ட் எவால்விங். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டேட்டா இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அப்போ இட் கான்ஸ்டன்ட்லி க்ரோ ஆகிற ஒரு ஃபீல்டு. இது வந்து எப்போவுமே டவுன் ஆகாது, எப்போவுமே அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். இதனோட யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவை வச்சுக்கிட்டு நிறைய ப்ராசஸிங் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் கான்ஸ்டன்ட்லி க்ரோவிங் அண்ட் எவால்விங். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட்டா சயின்ஸ் இஸ் ஆக்சசிபிள் டு ஆல்மோஸ்ட் ஆல் செக்டர்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போதைக்கு வந்துருச்சு. இன் ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஓகேங்களா? டேட்டா சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். எல்லா செக்டார்ஸ்லேயும் மோஸ்ட்லி இந்த டேட்டா சயின்ஸுங்கிற கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து ரொபாட்டிக்ஸ் வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய இவால்வ் ஆகும். ஓகேங்களா? அப்போ டேட்டா சயின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டேட்டா சயின்ஸ் கோர்ஸை வந்து என்னோட சேர்ந்து வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். டேட்டா சயின்ஸ் நம்ம சேர்ந்து கற்றுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.